ஒருமனப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவனும் ராஜனும் ஆனவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு சுதந்திரமானவரை, உரிமையானவரை, எங்களுக்கு தேவனுமா இருக்கிறவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ராஜாவை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜனை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தேவனை இரட்சகரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உரத்த சத்தமாய், ராஜாவே உமது நாமத்தை உயர்த்துகிறோம். தாவீதின் குமாரனே உமது நாமத்தை உயர்த்துகிறோம். பரிசுத்தரே, தேற்றரவாளரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சத்தமாய் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மேலே அளவற்ற பிரியம் வைத்திருக்கிறவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நான் அறிக்கை செய்வது பரிசுத்தருடைய நாமம். ஆகவே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. லூக்கா 12வது அதிகாரம் 32வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. லூக்கா 12வது அதிகாரம் 32வது வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் உயிரோடு எழுந்தார். வாரத்தில் முதல் நாள் அவரை தேடுகிற நமக்கு அவருடைய ஆறுதலும் தேறுதலும் பலமும் பெருகுகிறதா இருக்கிறது. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். அவரே நமக்கு கேடகம் மகிமையும் நான் பெற்ற சிறந்த கைமாறுமே. அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் சொன்னாரே. அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வேன். பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. இயேசுவே கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிர செய்வேன். நிச்சயமாகவே முடிவுண்டு. விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிர செய்வேன். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வேன். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வேன். பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு சேர்ப்பார். என் நல்ல மேய்ப்பனீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பனீர், என் முன் செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து, என் தலையை நிமிர செய்வீர். கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பி வந்த உனக்கு அவர் செய்ய நிச்சயம். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற
என்னுடைய விசுவாச கேடகமே இயேசு சுவாமி. அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வேன். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லை, என் வாழ்க்கையே உமது கரத்தில் ஆதரவாய் இருப்பதனால். ஆகவே பயமில்லை, பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். நாம் அறிக்கையிட்டவர் யார் என்று அறிந்திருக்கிறபடினாலே கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? நான் தொழுது கொள்ளுகிறவர், நான் அவரை ஆராதிக்க கூடி வந்தது அவர் வந்திருக்கிறபடினாலே, உயிரோடு இருக்கிறவர் என் பட்சத்தில் எனக்கு ஆதரவாய் இருக்கிறபடினாலே விசுவாசமுள்ள நான் கைகளை தட்டி நான் துதிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அறிக்கை இடுவது யார் என்று நான் விசுவாசிக்கிறபடினால் எங்களை ஆட்கொண்டவரை நாங்கள் அறிக்கை இடுகிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை மகிமைப்படுத்தி துதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். சத்தமாய் துதிப்பாங்க, சுருக்கமாய் தேவனை மகிமைப்படுத்துவோம். பிதாவே, நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, என் தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே துதிக்கிறோம். குமாரனை தந்த தேவனே துதிக்கிறோம். ஜீவனை தந்த தேவனே துதிக்கிறோம். எங்கள் அரணும் கோட்டையுமா இருக்கிறவரே துதிக்கிறோம். உம்முடைய வலது கரத்தினால் எங்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறவரை துதிக்கிறோம். கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நாம் சேர்ந்து தேவனை தொழுது கொள்ள போகிறோம், பணிந்து கொள்ள போகிறோம். அவர் மாட்சிமை நிறைந்தவர், அவர் மகிமைக்குரியவர், அகிலம் ஆள்பவர். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தது எதற்காக தெரியுங்களா? நாம் உலகத்தை ஆளவும் பரிசுத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும். ஒருமனப்பட்டு மகிமைப்படுத்தி ஆண்டவரை பாடுவோமா? பணிந்திடுவேன் நாமத்தையே, பரலோக ராஜாவே, பரிசுத்த தெய்வமே. பணிந்திடுவேன் நாமத்தையே, பரலோக ராஜாவே, பரிசுத்த தெய்வமே. மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை உமக்குத்தானே. எல்லாம் மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை உமக்குத்தானே. அகிலம் ஆள்பவரே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. பணிந்திடுவேன் உம் நாமத்தையே, பரலோக ராஜாவே, பரிசுத்த தெய்வமே. பணிந்திடுவேன் உம் நாமத்தையே, பரலோக ராஜாவே, பரிசுத்த தெய்வமே. சகல அதிகாரம் உடையவரே, சர்வலோகத்தின் அதிபதியே, சகல அதிகாரம் உடையவரே, சர்வலோகத்தின் அதிபதியே, மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை உமக்குத்தானே. மாத்திரமே மாட்சிமை நிறைந்தவரே, எல்லாம் மகிமை உமக்குத்தானே. அகிலம் ஆள்பவரே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. நீதியின் தேவன் நீரையாம், நித்திய தேவனும் நீரையாம். எங்கள் நீதியின் தேவன் நீரையா,
மாட்சிமை நிறைந்தவரே மகிமை உமக்கு பயப்படாதே சிறுமந்தை என்று சொன்னீரே. ஆள்பவரே பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே எங்கள் பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதபடி வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதபடி மாட்சிமை நிறைந்தவரே மகிமை உமக்கு தானே எல்லாம் மாட்சிமை நிறைந்தவரே என்றும் மகிமை உமக்கு தானே அகிலம் ஆள்பவரே பரலோக ராஜாவே சொல்லுவோமா? பரலோக ராஜாவே பரலோக பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பணிந்திடுவே உன் நாமத்தையே பரலோக ராஜாவே பரிசுத்த தெய்வமே பணிந்திடுவே உன் நாமத்தையே பரலோக ராஜாவே பரிசுத்த தெய்வமே இயேசு சுவாமி போஞ்சி பிலாத்துக்கு முன்பாக நல்ல அறிக்கை இட்டார். என் ராஜ்யம் அது நித்தியமானது, அது அழியாதது, அது சத்தியமானது. அந்த ராஜ்யத்திற்காகத்தான் நம்மை ஏற்கனவே உலக தோற்றத்திற்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி பயப்படாதே சிறுமந்தையே, என் பிதாவினால் அழைக்கப்பட்ட ராஜ்யத்திற்கு உள்ளே பிரவேசிங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் மாட்சிமை நிறைந்தவர். கண்களை மூடி கைகளை உயர்த்தி பரிசுத்தாவிலே நிறைந்து மாட்சிமை நிறைந்தவரே மாட்சிமை நிறைந்தவரே இயேசுவே மகிமை உமக்கு தானே நமக்காக பாடுபட்டவர், மாட்சிமை நமக்காக நிறைந்தவரே அடிக்கப்பட்டவர், மாட்சிமை நிறைந்தவர் தானே அவர். அகிலம் ஆள்பவரே பரலோக ராஜாவே பரலோக ராஜா பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பணிந்திடுவே உன் நாமத்தையே பரலோக ராஜாவே பரிசுத்த தெய்வமே இன்னும் பணிந்திடுவே உன் நாமத்தையே பரலோக ராஜாவே பரிசுத்த தெய்வமே கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோமா? இந்த ராஜாதி ராஜா அடிமையின் ரூபம் எடுத்து உன் சாபத்தையும் என் சாபத்தையும் பார்க்க பொறுக்க மாட்டாமல் மாமிசத்தில் வெளிப்பட்டு எல்லா பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் வெட்கத்தையும் துக்கத்தையும் சுமந்து தீர்த்தார். பலமாய் கைகளை தட்டுகிறேன். அவர் என்னை மீட்பபடியினாலே, அவர் என்னை விடுவித்தபடியினாலே, ஒருவரும் விடுவிக்க கூடாதபடி கட்டுண்டு இருந்த என்னை அவர் தாமே சொந்த ரத்தத்தினாலே, அவர் தாமே தன்னை தாழ்த்தி பலி ஆக்கினதினாலே அவர் ராஜாதி ராஜா, அவர் பரலோக ராஜா, அவர் சத்திய நித்திய ராஜா. அவரை மகிமைப்படுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. சகோதரா சத்தமா துதிப்பா சேர்ந்து கொள்வோம். ஏசப்பா துதிக்கிறோம் அப்பா. எங்கள் பிதாவை துதிக்கிறோம், அன்பின் பிதா துதிக்கிறோம், உண்மை பிதா துதிக்கிறோம், பல்லோத்தின் படுத்ததையும் துதிக்கிறோம், ஏசு ராஜாவை துதிக்கிறோம், மொத்தமானதை துதிக்கிறோம், வானத்தையும் பூமி உண்டானதை துதிக்கிறோம், எதிர்காலத்து ஒரே துதிக்கிறோம், நல்லவரை துதிக்கிறோம், வல்லவரை துதிக்கிறோம், இன்றைக்கு மாசி மராதையும் துதிக்கிறோம், அல்பா மேமானவரை துதிக்கிறோம், நாள் கொண்டதை துதிக்கிறோம், ஆலோசியம் துதிக்கிறோம், ஷாலமோதையும் துதிக்கிறோம், ஈசாகின் துதிக்கிறோம், எலியாதையும் துதிக்கிறோம், யெஷலாதையும் துதிக்கிறோம், 7 குத்தலுக்கு நடுவுலாக கொண்டு துதிக்கிறோம். ஏசப்பா நல்ல முறை வயனத்தையும் துதிக்கிறோம், என்னென்னு கைவிடாதையும் துதிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தினால பிதாவே. இசப்பா ஆமென் ஆமென் அல்லேலூயா. இவ்வளவு நேரம் நம்ம சொன்னோம், அவர் ராஜாதி ராஜா, ஆனால் நமக்காக அடிமை ரூபம் எடுத்து தம்மையே கொடுத்தார். அவர் என்ன நம் இடத்தில் எதிர்பார்க்கிறார்? தாம் பிள்ளைகள் தகப்பனாகி என்னை நேசிக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. நான் உம்மை நேசிக்கிற ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரையே ஸ்தோத்தரித்து ஆராதிப்பேன். உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும். உயிரோடு நான் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஒரு மனமாய் மகிழ்ச்சியா உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும். உயிரோடு நான் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். மாலை நேரத்திலே அழுக என்றாரே, காலையில் ஆனந்தமே. சூரியனின் வாழ்க்கையிலே வந்தாரே, காலை நேரத்திலே அழுக என்றாரே, காலையில் ஆனந்தமே. இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை. இந்த உலகத்திற்கு கிறிஸ்து மரித்தார், ஆனா உங்க வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே உயிரோடு எழுந்து சபை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆராதனை. நொறுங்கின இதயம், உடைந்த உள்ளம், அருகில் நீர் இருக்கின்றீர். தாகமாய் தேடி வந்திருக்கிறோம். நொறுங்கின இதயம், உடைந்த உள்ளம், அருகில் நீர் இருக்கின்றீர். ஒடுங்கி போன உள்ளம் தேடி காயம் கட்டுகிறேன். நல்ல தெய்வம் நீர் சுவாமி. ஒடுங்கி போன உள்ளம் தேடி காயம் கட்டுகிறேன். நான் வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை. நீதிமான் வேதனை அநேகமாயிருக்கும், அநேகமாயிருக்கும். நீதிமான் வேதனை அநேகமாயிருக்கும், அநேகமாயிருக்கும். திருவிக்கின்றீர் அவை அனைத்து நின்றும் வெற்றியும் தருகின்றீர். நிச்சயமாகவே திருவிக்கின்றீர் அவை அனைத்து நின்றும் வெற்றியும் தருகின்றீர். நம் உள்ளம் அவரை கீர்த்தனம் பண்ணி அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா. உம்மைத்தானே உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும்.
கரங்களையும் தட்டி கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவரே, இந்த உலகத்துல நாங்கள் நேசிக்கத்தக்க ஒரே ஒரு நபர் நீர்தான் ஆண்டவரே. எங்களுடைய அன்பையெல்லாம் நாங்கள் கொட்டி, எங்கள் அன்பையெல்லாம் நாங்கள் விளங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு நபர் நீர்தான் ஆண்டவரே. என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், கூட பிறந்த உடன் பிறப்புகள் எல்லாரும் ஒரு நாள் என்னை விட்டு விலகி போகலாம். ஆனால் நீரோ என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். உம்மை தேடி வருகிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து உம்முடைய அன்பை நீர் எங்களுக்கு விளங்கப்படுத்திக் கொண்டு இருக்கிறேன். எத்தனை முறை நாங்கள் கண்ணீர் வடித்து இருக்கிறோம், எத்தனை முறை எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே உமது சமூகத்தில் ஊற்றி இருக்கிறோம். அத்தனை முறையும் எங்கள் துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் மாறும்படிக்காக நீர் கிருபை செய்தீரே. மாலை நேரத்திலே அழுகை என்றாலே காலையில் ஆனந்தமே. மாலை நேரத்திலே அழுகை என்றாலே காலையில் ஆனந்தமே. இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே. இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன். இருதயத்தை தேவன் பக்கமாக திருப்பி உயிரோடு நான் ஆமென். வாழ்நாட்களெல்லாம் நன்றி அப்பா. உம்மைத்தான் நேசிக்கிறேன். அன்னாளின் இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக நீர் வைத்து உம்மைத்தானே உம்முடைய சமூகத்துல எங்கள் இருதயத்தை ஊற்றும்படிக்காக இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி நீர் அழைத்துக் கொண்டு வந்து இருக்கிறீர் கர்த்தாவே. உயிரோடு நான் எங்களுடைய வியாகுலங்கள் நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுடைய உபத்திரவங்களை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுடைய துன்பங்களை துயரங்களை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுடைய கண்ணீர்களை உம்முடைய துருத்தில நீர் சேர்த்து வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. இன்றைக்கு அதற்கான பதிலை பெற்றுக் கொண்டுதான் நான் இங்கிருந்து நான் போக போகிறேன் என்று சொல்லி எங்கள் இருதயத்தில் கர்த்தர் ஒரு விசுவாசத்தை வைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படும்படிக்காக செய்து கொண்டிருக்கிறீரே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. எங்களுடைய துதிகளை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம், அல்லேலூயா, எங்களுடைய புகழ்ச்சிகளை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம், எங்களுடைய மகிமைகளை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். மகிமையாய் ஓ சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு நாங்கள் அதை ஏறெடுக்கிறோம். நீரே எங்கள் மத்தியில் ஆளுகை செய்து எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படிக்காக செய்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகள், எல்லா கணங்கள், எல்லா மகிமைகள், எல்லா புகழ்ச்சிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பரலோக பிதாவே, கரங்களை உற்சாகமாக தட்டி நல்ல உற்சாகமாய் ஆராதனை அபிஷேகத்தில் நின்று கொண்டிருக்கிறவர்களாக தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கட்டி எழுப்புகிறவராக ரெகோபோத் சபைக்குள்ள வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர் விரும்பின காரியத்தை செய்து இங்கிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நான் வாசித்த வேத பகுதி யோபு 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். யோபுவை குறித்து நம்ம அநேக காரியங்களை நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். யோபுவை குறித்து கிட்டத்தட்ட 3 வாரங்களாக யோபுவை குறித்து நம்ம தியானித்திருந்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுங்க யோபுவை குறித்து தியானித்தது? ஆமீன்.
ஞாபகம் இருக்குதுங்க எல்லாருக்கும்? இந்த 3 வாரங்கள் யோபுவை குறித்து நம்ம தியானித்திருந்தோம். யோபு அவனுடைய அந்த விசுவாச போராட்டத்தில் அவன் ஜெயமளிப்பதற்கான காரணங்கள் அல்லது காரியங்கள் அவனிடத்திலிருந்து வெளிப்பட்டதை தேவன் சந்தித்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இன்றைக்கும் இந்த வேத பகுதியில் நம்ம வாசித்தோம் பாருங்களேன். இந்த பகுதியில் பிதாவாகிய தேவனிடத்தில் சாத்தான் பேய் பிசாசு போய் யோபுவை குறித்து தேவனை குற்றப்படுத்துகிறான். இந்த வசனத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த வசனத்தை பேசுறது யாருங்க? இந்த வசனத்தை பேசுறது சாத்தான், பிசாசு, பேய் போய் கடவுள்கிட்ட பேசுகிறான். என்ன பேசுகிறான்னு சொன்னா, ஓ என்ன கடவுளே, நீங்கள் யோபுனுடைய குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீங்கள் வேலி அடித்து நீங்கள் வச்சிருக்கிறீங்க, அதனால் என்னால் அவனை தொட முடியல அப்படின்னு சொல்லி பிசாசு சாத்தான் போய் தேவனிடத்தில் தேவனை ஏதோ குறை சொல்கிற மாதிரி அவன் பேசிக்கொண்டு இருக்கிறான். அப்போ நமக்கு தெரிகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, பிள்ளைகளுடைய சம்பத்துகளை வேலி அடித்து காத்து கொள்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். நல்ல உற்சாகமா அவர் வேலி அடைத்து காத்து கொண்டபடினால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சபையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. ஆமென். இந்த வசனம் சொல்லுது, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் வேலி அடைத்து காத்து வைத்திருந்தாராம். ஆமென். ஏன் யோபுவை மாத்திரம் தேவன் வேலி அடைத்து காத்து வைத்திருந்தாரு? வேத வசனம் சொல்லுது பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்களேன், டக்குன்னு எடுத்து வாசிங்களா. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். பாருங்க, அந்த யோபுவினுடைய குடும்பத்தை வேலி அடைத்து காத்து கொள்வதற்கான பிரதான காரணம் அந்த மனுஷன் ரொம்ப உத்தமனாக இருந்தான், ரொம்ப நல்லவனாக இருந்தான். அதனால கிடையாது, அதுக்கு அடுத்த காரியத்தில் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்திருக்கிறான். அல்லேலூயா. அதனால பாவம் செய்யாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளுவவனாக அவன் இருந்தான் என்று சொல்லி வேதம் அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறது. இப்போ நான் சொன்ன பாருங்க, சாட்சி கொடுக்குற ஒரு காரியத்தில் வேதம் ஒரு சாட்சி கொடுத்தா உடனே யார் சாட்சி கொடுத்துருவாருங்க? தேவன் ஒரு சாட்சி கொடுத்துருவாரு. ஆசிங்க அதே அதிகாரத்தினுடைய 8வது வசனத்துல, அதே அதிகாரம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பாருங்க, தேவன் யோபுவை குறித்து எக்ஸ்ட்ரா ஒரு காரியம் சொல்றார். அவன் உத்தமன் தான், அவன் நல்லவன் தான், அவன் நீதிமான் தான், அவன் எனக்கு பயந்து நடக்கிறவன் தான். ஆனா அவனை போல பூமியில என் கண்ணுக்கு முன்படி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி தேவன் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. இப்போ சாத்தானுக்கும் கோபம் வந்துருச்சு. என்ன கோபம் வந்துச்சுன்னு சொன்னா, என்ன நீங்க அவனை குறித்து இவ்வளோ நன்மையான காரியங்களை பேசி கொண்டு இருக்கிறீங்க, நீங்க அவனுடைய குடும்பத்தை சுற்றி வேலி எடுத்து வச்சிருக்கிறீங்க, அதனால தான் அவன் நல்லவனா இருக்கிறான், அதனால தான் உத்தமனா இருக்கிறான். நீங்க அவன் குடும்பத்தை சுற்றி வேலி அடைச்சி வச்சு கொண்டு இருக்கிறீங்க, அதனால தான் அவன் உங்களுக்கு பயந்து நடக்கிறான், அதனால தான் அவன் பாவம் செய்யாம இருக்கிறான் என்று சொல்லி பிதாவை போய் இவர் குறை சொல்றாரு. இவர் என்னமோ எல்லாத்தையும் ஒழுங்கா செய்யற மாதிரியும் போய் குறை சொல்றான் பிசாசு. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒரு நீதிமானுடைய குடும்பத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற ஒரு நீதிமானுடைய குடும்பத்தை பிதாவாகிய தேவன் வேலி அடைத்து காத்து கொள்ளுகிறார். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். பிதாவாகிய தேவன் உங்களுடைய குடும்பத்தை, என்னுடைய குடும்பத்தை வேலி அடைத்து காத்து கொள்ளுகிறார்னு சொன்னா, அந்த குடும்பத்துக்கு விரோதமா யாராவது எழும்ப முடியுமா? அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு விரோதமா யாராவது செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, அப்ப நான் வேலின்னு சொல்றேன். வேலினா உங்களுக்கு புரியுதா? ஒரு காம்பவுண்ட் போட்டு வச்சிருக்காரு. நம்ம வீட்டில் ஒரு காம்பவுண்ட் சொல்றோம், காம்பவுண்ட், மதில், அதான் வேலி. அந்த வேலியை பிதாவாகிய தேவன் போட்டு வைத்திருக்கிறான். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால அவர்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள தேவன் வேலியை போட்டு பாதுகாப்பு கவசமாக அந்த வீடுகளை, குடும்பத்தை, பிள்ளைகளை அவர் காத்துக்கொள்கிறார். ஆனால் உலகம் பாருங்களேன், தங்களுடைய வீட்டை எப்படிலாம் பாதுகாத்து கொள்றாங்க சொல்லுங்களேன். யாராவது எப்படி தங்களுடைய வீட்டை பாதுகாத்து கொள்றாங்க சொல்லுங்க. உங்களுடைய வீட்டை எப்படி பாதுகாத்து கொள்றீங்க? ஆமா, இப்போ கேமரா கூட கிடையாது. இப்போ மூத் பாஸ், கோத் வேர்டு என்ன, ஆமா, ஒரு பாஸ் வேர்டு போட்டுடுறாங்க பாருங்க. ஒரு காலத்தில் வீட்டுக்கு கதவுகள் இருக்காது இல்லைங்களா, திறந்த வெளியாக இருக்கும்.
அப்புறம் ஒரு கதவு போட்டாங்க. கதவு போட்டு தான் இருந்துச்சு. கதவுக்கு திறந்து வந்துடுறான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பூட்டு கண்டுபிடிச்சான். சரி, பூட்டு கண்டுபிடிச்சோன்னா கதவையே உடச்சிட்றான். அப்போ இரும்பில் கதவை போட்டான். அந்த இரும்பு கதவையும் உடச்சிட்றான். சரி, இப்போ அதுக்கப்புறம் லாக்கர் சிஸ்டம் மாதிரி அந்த கதவுக்குள்ளே போய் சில ஏதாவது பண்ணணும். அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா வச்சான். முடிஞ்சிடுச்சு. சரி, அதுவும் அப்புறம் செக்யூரிட்டி அவனையும் வச்சு பார்த்தான். இப்போ வீட்டை சுற்றி அலாரம் சிஸ்டம் எதோ வச்சு பார்த்தான். ஆனாலும் எது வச்சாலும் திருடன் வைக்கிறவனை விட ஞானமாக இருந்தபடினால எத்தனை நகை கடைகளில் போய் அவன் கொள்ளடிச்சு கொண்டு போயிருக்கிறான் பாருங்க. உங்கள் வீட்டுக்கு கூட இல்லாத பாதுகாப்பு நகை கடைகளில் இருக்குது இல்லை? எப்படி இப்போ அவ்வளோ திருடின்னு போகிறான்? அப்போது மனுஷனுடைய டெக்னாலஜி மூளையை பயன்படுத்தி டெக்னாலஜியில் பல விதங்களில் தங்களுடைய வீடுகளை அவர்கள் காத்து கொண்டாலும் அந்த வீட்டை அவங்களால நினைச்சபடி பாதுகாக்க முடியாதபடிக்கு இருக்கிறது பாருங்க. என்ன டெக்னாலஜி வந்தாலும் திருடனுக்கு அந்த டெக்னாலஜி தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன்னா டெக்னாலஜி உலகத்தில் இருக்குது. அப்போ திருடன் எங்கே இருக்கிறாங்க? உலகத்தில் தான் இருக்கிறான் இல்லைங்களா? அப்போ அந்த திருடன் எப்படி திருடணும்னு சொல்லி டெக்னாலஜியை பயன்படுத்துகிறோம், எப்படி திருடக்கூடாது நம்ம ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்துகிறோம். ஆனால் யார் ஜெயிக்கிறதுங்க கடைசியா? திருடன் தான் ஜெயிக்கிறான் இல்லைங்களா? நகைங்களை வாங்கி வந்து வீட்டில் வச்சுருக்காம நம்ம என்ன பண்ணுறோம், போய் லாக்கரில் வச்சுடுறோம். அநேகருடைய கழுத்தில் அந்த நகை இருந்ததை பார்க்கலாம், லாக்கரில் இருந்து தான் அந்த அதிகம். எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? எங்கள் வீட்டு நகையும் லாக்கரில் தான் இருக்குது. ஆமாம், அந்த நகைங்க மாதிரி கவரிங்கில் நகையை வாங்கி வந்து போட்டுருந்தா நம்ம இங்கே உலாவி கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா நகையை பாதுகாக்கிறதுக்கு கூட நமக்கு சரியான பாதுகாப்பு வழிமுறைகள் இல்லை பாருங்க. அப்போ அநேக நேரங்களில் அந்த டெக்னாலஜி கூட அந்த மனுஷனை கைவிட்டுருது. சரி, ஒரு செக்யூரிட்டியை போட்டு பார்த்தான். அந்த செக்யூரிட்டிகளும் நிறைய நேரங்களில் உண்மை இல்லாதவர்களாக போயிடுறாங்க. அப்போது எவ்வளவு தான் டெக்னாலஜியை பயன்படுத்தி எவ்வளவு தான் பாதுகாத்து கொண்டாலும் அந்த வீட்டையோ குடும்பத்தையோ அவங்களால பாதுகாக்க முடியாமல் போய்கிறது பாருங்க. ஆனால் தேவன் ஒரு குடும்பத்தை, ஒரு வீட்டை, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு மனுஷனை அவர் பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் வேலையடைத்து காத்து கொள்கிறாருன்னு சொன்னால், உலக பிரகாரமான பாதுகாப்பு மாத்திரம் அவர் கொடுப்பது கிடையாது, மாறாக ஆவிக்குரிய பாதுகாப்பையும் அந்த குடும்பத்துக்கு அவர் கொடுக்கிறார். நம்ம வீட்டை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை அவர் போட்டு பாதுகாக்கிறார். மற்றவருடைய கண்களுக்கு அது தெரியாது, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் கண்களுக்கும் தெரியாது. ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் அந்த மதில்கள் தெரிகிறது. ஆமேன். அப்போ பிதாவாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை விசேஷமாக அப்படிப்பட்ட வேலையை போட்டு அவர் காத்துக்கொள்கிறார். சரிங்களா? அப்போ இன்றைக்கு ஒரு குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைக்கிறதுனா என்ன இல்லைங்களா? எப்படி வேலி அடைத்து ஒரு குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள முடியும், அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சங்கீதம் 127 அதனுடைய 1வது வசனம் 2வது வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா. ஆண்டவர் சொல்றாரு, நான் இல்லாம நீ ஒரு வீட்டை கட்டுறது வேஸ்ட், நான் இல்லாம ஒரு நகரத்தை காக்குறது வேஸ்ட். வீட்டை கட்டுறதுன்னு சொன்னா கல் செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டுறது அந்த அர்த்தத்தை சொல்ல வரல. ஒரு குடும்பத்தை கட்டுவது, ஒரு குடும்பத்தை பாதுகாப்பது, ஒரு குடும்பத்தை பராமரிப்பது, ஒரு குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திப்பது, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பது, உங்களுடைய அன்றாட தேவைகளை சந்திப்பது, உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவது தான் குடும்பத்தை கட்டுவது, வீட்டை கட்டுவது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் இல்லாம நீ ஒரு வீடு கட்டினா அந்த வீடு வேஸ்ட், விருதா போயிடும். நான் இல்லாம ஒரு நகரத்தை நீங்களே பாதுகாத்து கொண்டீங்கன்னு சொன்னா அது ஒரு சரியான பாதுகாப்பு இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? உன் வீட்டை நான் பாதுகாத்து கொள்ளணும், நீ வாழுற நகரத்தை நான் பாதுகாத்து கொள்ளணும், நீ இருக்கிற தெருவை நான் பாதுகாத்து கொள்ளணும். அப்போதான் அந்த பாதுகாப்பு பூரணப்படும். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அப்ப நம்முடைய குடும்பம், உங்களுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம் தேவனால பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா? கர்த்தருடைய வேலி போடப்பட்டு இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையினுடைய தீர்மானங்கள் நீங்கள் இயேசுவை சார்ந்து தேவனை சார்ந்து எடுக்கிறீங்களா? உங்களுடைய எதிர்கால திட்டங்களை கர்த்தர் மேல உங்களுடைய பாரத்தை எல்லாம் வைத்து அதிலிருந்து நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்கிறீங்களா? அப்படின்னு சொன்னா உங்களுடைய குடும்பம் வேலி அடைக்கப்பட்டு காத்து கொள்ளப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, 91 சங்கீதம் 91 1 2 எடுத்து வாசிங்களேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவருடைய நிழலில் தங்குவான். படிங்க. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். பாருங்க, சங்கீதக்காரர் ஒரு ரகசியத்தை புரிந்து கொண்டார்.
நான் என்னுடைய வீட்டை காப்பாற்ற முடியாது, என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, நான் நினச்ச காரியத்தை என்னால் செய்ய முடியாது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு காரியம் தெரியும். அது என்னன்னு சொன்னால், உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே நான் போய் தங்கிடணும். சர்வ வல்லருடைய நிழலில் போயிட்டு நான் என்ன பண்ணிடுவேன்? தங்கிடணும். அங்கே தான் எனக்கு பூரணமான பாதுகாப்பு இருக்கிறது. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். உன்னதமானவருடைய பாதுகாப்பு, சர்வ வல்லவருடைய பாதுகாப்புக்குள்ள நீங்களும் உங்களுடைய குடும்பமும் தங்கி இருக்கும் போது அந்த குடும்பம் எப்படித்தமா இருக்கும்? அந்த குடும்பம் தேவனுடைய அடைக்கலத்தில் இருக்கும், தேவனுடைய கோட்டைக்குள்ள இருக்கும். ஆமீன். தேவனை மாத்திரமே அந்த குடும்பம் நம்பி இருக்கும். டெக்னாலஜியே கிடையாது, செக்யூரிட்டியே கிடையாது, சிசிடிவி கேமராவை கிடையாது. அதெல்லாம் போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதையெல்லாம் நீங்கள் போட்டாலும் நம்முடைய நம்பிக்கை யார் மேலேங்க? கர்த்தர் மேலே, தேவன் மேலே. ஆமென். அவர் உங்களை பாதுகாக்காம போனா இந்த எல்லா டெக்னாலஜியாலும் நீங்க போட்டு பாதுகாக்கப்படுகிற அந்த பாதுகாப்பு வீணாய் போகும். அப்ப கர்த்தர் நம்முடைய வீட்டை பாதுகாத்து கொள்ளணும், கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளணும், கர்த்தர் நம்முடைய பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளணும். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க, அங்கிருந்து திரும்பி வராங்க, ட்ரெயின் எடுக்கிறாங்க, பஸ் எடுக்கிறாங்க, 4 இடத்துக்கு போறாங்க வராங்க. நீங்க கூட பாதுகாப்பாக போக முடியுமா? முடியாது. அப்ப அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள தேவனுடைய வேலி அந்த பிள்ளைகளை சுற்றிலும் மூடி இருக்க வேணும். பாருங்க, வாலிப பிள்ளைகள் அவங்க வெளியே போறாங்க வராங்க, அந்த வாலிப பிள்ளைகளை அபகரிக்கக்கூடிய வன்கண்கள் அநேக இந்த பூமியில இருக்கிறது, அந்த பிள்ளைகளை சுற்றி இருக்கிறது. அப்ப அந்த பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை தேவனுடைய அந்த அக்கினி வேலி மூடி அவர்களை காத்து கொள்ளணும். பாருங்க, துஷ்ட மனுஷனுக்கு, ஆமீன், சத்துருவுடைய கிரியைகளுக்கு, சாத்தானுடைய கிரியைகளுக்கு அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏச்சு நம்ம காலைல வேலைக்கு போகிறோம், திரும்பி வேலையிலேருந்து திரும்பி வரோம், நீங்கள் போகிற ட்ரெயினியா நம்புறீங்க, பஸ்ஸையா நம்புறீங்க, அதை ஓட்டுற டிரைவரையா நம்புறீங்க? இல்லை. பாருங்க, நீங்கள் காலையில் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து 1 நிமிடமாவது ஜெபிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அந்த ஜெபத்தினுடைய வல்லமை, ஆமீன், தேவன் உங்களை காத்துக்கொள்ள மடிக்கு தம்முடைய தூதர்களை அங்கே தான் அனுப்புகிறார். பாருங்க, அப்போ தேவனுடைய பாதுகாப்பு உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கணும். இப்போ சகரியா எடுத்துக்கொள்ளுங்க. சகரியா 2வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்களேன். இதில் ஒரு அருமையான வசனம் இருக்கு, நீங்கள் நிறைய முறை படிச்சிருப்பீங்க. அந்த வசனத்தை வாசிங்க. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அதற்கு, எதற்கு? மேலே இருக்கிற வசனங்களை வாசிச்சீங்கன்னா எருசலேமை குறித்து தேவன் பேசிக்கொண்டு வருகிறார். இப்போ அதற்குன்ற வார்த்தையை எடுத்துட்டு, நான் எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன். எருசலேம் என்பது யாருங்க? இன்றைக்கு எருசலேம் என்பது இன்றைக்கு சபை. அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க ஆராதிக்க வருகிற அவருடைய சபை அதுதான் எருசலேம். ஆமென். எரு ஷாலோம், ஷாலோம், எரு ஷாலோம். ஷாலோம்னா சமாதானம், எருன்னு சொன்னா வீடு, எரு அப்படின்னு சொன்னா வீடு, ஷாலோம் நிறைந்த, சமாதானம் நிறைந்த வீடு. என்னங்க, உலகத்திலே சமாதானம் நிறைந்த இடம் எதுவுமே கிடையாது, ஆனால் தேவனுடைய வீடு. அல்லேலூயா. இங்கே தான் ஆடி பாடி ஆனந்த களிப்பாக கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து இருக்கிறோம். உங்களுடைய துன்பங்களை, துயரங்களை, கவலைகளை, கண்ணீர்களை மறந்து அல்லேலூயா கர்த்தரை நம்ம பிரைஸ் பண்ணுகிற இடம் தான் இந்த இடம். ஆமென். கர்த்தரை உயர்த்துகிற இடம் தான் இந்த இடம். அப்ப இந்த எருசலேம் என்கின்ற சபையை முதல்ல தேவன் அக்கினி மதிலாக இருந்து காத்துக்கொள்றாராம். 2வது எருசலேம் யாரை குறிக்குதுங்க? உங்களை தான், என்னதான் குறிக்குது. ஏன்னா நீங்க தான் எருசலேம்ல இருக்கிறீங்க, அந்த வீட்டுக்குள்ள நீங்க தான், நான் தான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், உங்க ஒவ்வொருவரையும் சுற்றிலும் நான் அக்கினி மதிலாக இருக்கிறேன். அல்லேலூயா. யோபுனுடைய குடும்பத்தை அக்கினி மதில் போட்டு காத்ததாக பைபிள்ல சொல்லல. யோபுனுடைய குடும்பத்தை வேலி எடுத்து காத்தீங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. ஆனா இங்க தேவன் சொல்றாரு, எருசலேமுக்கு நான் தாமா அக்கினி மதிலா இருப்பான். கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. இயேசுவே உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு மதிலை போல அவர் இருக்கிறாராம். கற்பனை பண்ணி பாருங்களேன். எப்படிங்க இது புரிஞ்சு கொள்ளுது? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறீங்க, பாண்டிச்சேரியை காத்துக்கொள்வது யாருங்க? பாண்டிச்சேரியை காத்துக்கொள்வது யாருங்க? இன்னைக்கு யாருங்க பாண்டிச்சேரியை காத்துக்கொள்றா? சரி, இந்தியாவை இன்னைக்கு யார் காத்துக்கொள்றா? மோடி. மோடி தானே காத்துக்கொள்றாரு, அவர் தானேங்க எல்லாம் பவர் நிறைஞ்சவர். அப்போ இந்தியாவுக்கு மோடி தான் பாதுகாப்பாக இருக்கிறார். நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்ளி, அதுதான் உண்மை. அப்படின்னு சொன்னால் மோடி டெய்லி காலங்கத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாம் ஒழுங்காக இருக்குதாப்பா, நல்லா இருக்குதுங்களா, எங்கெங்கே பெயிண்ட் அடிக்கணும், எங்கே சிமெண்ட் பூசணும் கேட்குறாரா? இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அவர் தான் பாதுகாப்பாக இருக்கிறாரு. வேதம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவே உங்களை சுற்றிலும் ஒரு மதிலாக வந்து அமர்ந்திருந்து அதன் நடுவில்
அவர் மகிமை அடைந்து கொண்டு இருக்கிறாராம். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். ஒரு மோடி அல்லது ஒரு மக்களோனுடைய பாதுகாப்புலேயே நம்ம இவ்வளோ சந்தோஷமாகவும் சமாதானமும் நம்ம இருப்போம்னு சொன்னால், பரலோக தேவனுடைய பாதுகாப்பு வேலிக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் எப்படிங்க இருப்போம்? அங்கே அழுகை இருக்குமா? அங்கே கண்ணீர் இருக்குமா? அங்கே கவலை இருக்குமா? என்னங்க இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஏன் போய் சொல்றீங்க? கவலை இருக்கும், கண்ணீர் இருக்கும், துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும். ஆனால் அதன் நடுவில் உங்களுக்குள்ள ஷாலோமை அவர் கட்டளையிடுகிறார், சமாதானத்தை கட்டளையிடுகிறார், மகிழ்ச்சியை கட்டளையிடுகிறார், திருப்தியை கட்டளையிடுகிறார், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் தாமா உனக்கு வேலி. அப்போ உலகம் நிறைய வேலிகளை போடுது. நிறைய கல், மண், சிமெண்ட் எதை வச்சு நாங்கள் கூட எங்கள் வீட்டை சுற்றி வேலி போட்டு வச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வேலி உங்களுக்கு வேணும் தான். ஆனால் அந்த வேலி யார் மேலே போடப்பட்டு இருக்கிறது? யார் மேலே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அந்த வேலி போடப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன். அந்த மதில்ன்ற வார்த்தை எடுத்துருங்க, இப்போ வேலியை போடுங்க. அப்போ நான் எருசலேமை சுற்றிலும் அக்கினி வேலியா இருப்பேன். பாருங்க, இயேசுவே அக்கினி தாங்க. ஆமென். கரைகளை தட்டுங்க. இயேசு அக்கினிமயமானவர். அந்த அக்கினிமயமானவர் அக்கினியான வேலியை போட்டு உங்களை, என்னை, நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தை, சொத்துக்களை எல்லாவற்றையும் அவர் பாதுகாத்து கொள்ளுகிறார். சரி, இப்போ அந்த அக்கினி வேலி நம்ம வீட்டை சுற்றி போடப்பட்டு இருக்கிறபடினால எனக்கு என்ன நன்மை? உங்களுக்கு என்ன நன்மை? எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 144 144:14. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. கரங்களை தட்டுங்களேன். உங்க வீட்டை சுற்றிலும் நல்ல உற்சாகமா கரங்களை தட்டுங்க. தேவன் ஒரு தீர்க்கதரிசனமாய் சொல்றார், தேவன் ஒரு வாக்குத்தத்தமா சொல்றார், தேவன் ஒரு ஆசீர்வாதமா சொல்றார், தேவன் உங்களை பார்த்து நன்மையை சொல்றாரு. என்னுடைய அக்கினி வேலிக்குள்ள உன்னுடைய குடும்பம் இருக்கணும்னு சொன்னா அந்த குடும்பத்துக்குள்ளார சத்துரு வர முடியாது, சாத்தான் வர முடியாது. அக்கினியினுடைய மதில் அவனை சுட்டி எரித்து அழித்து போட்டு விடும். காரணம், நானே அதற்கு அக்கினி மதிலாக இருந்து உங்களை காத்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. கரங்களை உற்சாகமாக தட்டி அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி, அந்த அக்கினி மதில், அக்கினி வேலி உங்க வீட்டுக்குள்ள இருக்குதா? உங்க வீட்டை சுற்றி இருக்கா? உங்க வீட்டை சுற்றில அக்கினி மதில் இருக்கா? அக்கினி வேலி இருக்கா? அக்கினி வேலி போடப்பட்டு இருக்கா? சரி, இப்போ அந்த அக்கினி வேலி போடப்படுவதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் அக்கினி வேலி போடுறோம்? இப்போ அக்கினி வேலின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த அக்கினி வேலியினுடைய அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு போய் ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க. ஆமேன்னு சொல்லியிருக்கணும் எல்லாரும். யாரும் நீங்கள் வாங்க மாட்டீங்களா இந்தியாவில் ஃப்ளாட்லாம்? நான் வாங்கி வச்சுக்கிறேன். நீங்கள் வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா? ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ இந்தியாவுக்கு போய் ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க. ஃப்ளாட்டு வாங்கிட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்களா? இந்தியாவுக்கு வந்துடுவீங்களா? இந்தியாவிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு வந்துடுவீங்களா? வர மாட்டீங்க. அந்த ஃப்ளாட்டை சுற்றி என்ன பண்ணுவீங்க? காம்பவுண்ட் வால் போடுவீங்க, வேலி போடுவீங்க, போட்டு வைக்கிறீங்க. ஏன்? உரிமை கொண்டாடுறீங்க. நெருங்கி நீங்கள் வரீங்க கிட்டத்தட்ட. ஓகே, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஃப்ளாட்டு வாங்குறீங்க அல்லது வீடை வாங்குறீங்க. வாங்கினோடனே நீங்கள் ஒரு வேலி போடுறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், அந்த வேலி போட்டு இருக்கிற அந்த இடம், முதல்ல நானும் நீங்களும் அந்த இடத்த முன் குறிக்கிறோம். என்ன பண்ணுறோங்க? முன் குறிக்கிறோம். இது எனக்கு தான். அது பக்கத்து வீட்டில் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் போட்டு வச்சிருக்கிற இந்த ஃப்ளாட்டை சுற்றி இருக்கிற இந்த வேலிக்குள்ளே இருக்கிற ஒரு பிளாட், ஒரு மனை அல்லது ஒரு வீடு, அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் அதை முன் குறிக்கிறேன். அப்போ உலகத்தில் அழிஞ்சு போகக்கூடிய ஒரே ஒரு பிளாட்டை வாங்கி அதுக்கு வேலி போட்டு வச்சு உங்களுக்கு தான் முன் குறிக்கிற நீங்கள் நானும் அதை செய்யும்போது பரலோக தேவன் தமக்கென்று இந்த பூமியில் யார் என்னை தேடிக்கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவருடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்கும்போது, இந்த அம்மா எனக்கு, அந்த ஐயா எனக்கு, இந்த தம்பி எனக்கு அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாருங்க? முன் குறிக்கிறாரு. அவர் வயது கிடையாது, கலரு கிடையாது, நிறம் கிடையாது, படிப்பு கிடையாது, சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை கிடையாது. அவர் சொல்றாரு, இந்த ஐயா எனக்கு வேணும், அந்த அம்மா எனக்கு வேணும். தேவன் என்ன பண்றாரு? முன் குறிக்கிறாரு. இப்போ முன் குறிச்ச அந்த இடத்த சுற்றி முதல்ல தேவன் என்ன பண்றாரு? வந்து மகிமையா உட்காந்து என்ன போட்டாருங்க? அதில் சாதாரண வேலி கிடையாது, அக்கினி வேலியை போட்டுட்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்களேன். நீங்க வாங்கி வச்சிருக்கிற மனை மேல, நீங்க வாங்கி வச்சுக்கிற வீட்டுக்குள்ள தேவன் வந்து ஒய்யாரமா
மகிமையா அமர்ந்திருக்கிறார். அது தாங்க உங்களுடைய வீட்டுக்குரிய வேலை, அதுதான் உங்க வீட்டுக்குரிய பாதுகாப்பு. ஆமென். அப்ப முன் குறித்து இருக்கிறார். உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் முன் குறிக்கிறார். அப்போ ஒரு வீட்டை, ஒரு தனிப்பட்ட மனுஷனை, அவனுடைய குடும்பத்தை, அவனுக்குரிய எல்லாவற்றையும் முதல்ல தேவன் அவருக்கென்று சொல்லி முன் குறிக்கிறார். அப்போ நம்ம வாழுற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல, ஒரு தெருவில் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறாங்க தானே. எவ்வளோ குடும்பங்கள் இருக்கிறாங்களே. அன்னைக்கு மர்ஷால கூட நேற்று பார்த்தோமே, எவ்வளோ குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் தானே முன் குறிக்கப்பட்டார் இன்னைக்கு. இப்போ பாருங்க, முன் குறிக்கப்பட்ட அந்த மனுஷனுடைய குடும்பத்தை சுற்றி தேவனுடைய வேலை இறங்கி வருது. அவரை தனக்கென்று தேவன் முன் குறிச்சிட்டாரு. அவருக்கு வேணும் என்று சொல்லி அந்த மனுஷனை தனியாக பிரித்து எடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு. இப்போ அவருக்கு தெரியாமலேயே அவங்க வீட்டில் போயிட்டு இயேசு கிறிஸ்து மகிமையா ஒய்யாரமா சிங்காசனத்தில் உட்காந்துட்டாரு. இப்போ இவரு செய்ய வேண்டியவைகளை யார் செய்ய போறாங்க? தேவன் செய்ய போறார். இவருக்காக வழக்காட போகிறார், இவருக்காக போராட போகிறார், உங்களுக்காக காரியங்களை எடுத்து கர்த்தர் செய்ய போகிறாரு. அதற்காக தான் உங்க வீட்டுக்குள்ள அவர் வந்து மகிமையா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாரு. அதுக்கு முதல்ல உங்களையும் என்னையும் அவரை முன் குறிக்கணும். இப்போ அவர் முன் குறிச்சிட்டார். ஒரு குடும்பத்தை, ஒரு தனிப்பட்ட மனுஷனை அவர் முன் குறிச்சிட்டார். முன் குறிச்சிட்டு அந்த வீட்டை அல்லது அந்த இடத்தை, அந்த மனுஷனை முன் குறிச்சிட்டு எனக்கு வேணும் என்று சொல்லி அதை சுற்றிலும் தேவன் வந்து ஒரு வேலையை போடுறார். ஆமென். இப்போ அப்படிதான் அந்த ஊத் அப்படின்ற ஒரு நகரம், ஒரு ஊர், அங்கே யார் இருந்தாங்கங்க? யோபு இருந்தார். அது என்ன சின்னதா ஒரே ஒரு ரோம் மாதிரி ஒரே ஒரு ஆளுக்கு சொந்தமான ஊர் அது இல்லையே. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருந்திருப்பாங்களே. ஆனால் அத்தனை ஆயிரக்கணக்கான பேருடைய கண்களில் பளிச்சுன்னு தெரிஞ்சான் ஒரு மனுஷன், ஒரு குடும்பம். அவன் ஏதோ ஒப்பு சப்பான ஆள், இன்னைக்கு நாளைக்கு பட்னியாக கிடக்க போகிற ஆள் கிடையாது. பெரிய கோடீஸ்வரன், அவன் பெரிய ஆள். ஆனால் அவனுக்கு உரிய எல்லாவற்றையும் பார்க்கறதுக்கு முன்னால அவனுக்கு உள்ள இருந்ததை தேவன் பார்த்தாரு. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம் அவனுக்குள்ள இருந்தவனே ஆண்டவர் தீர்மானிச்சிட்டாரு, இவன் தான் நான் பூமியில் எதிர்பார்க்குற ஒரு மனுஷன். இப்போ இந்த மனுஷனை ஒருத்தவனும் தொட்டுறக்கூடாது, இந்த மனுஷன் மேலே யாரும் கண்ணை வச்சிடக்கூடாது. அதனால இந்த மனுஷன் வாழுற இந்த ஊரில் இருக்கிற இவன் குடும்பத்தை எனக்கு என்று சொல்லி தேவன் முன் குறிக்கிறார். அப்போ இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க, உங்களை தான் ஆண்டவர் முன் குறிச்சிருக்கிறார். ஆமென். இந்த கொர்பை நகரத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு ஏதோ உங்களை குளோரிஃபை பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. இதை நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். யோசிங்க, உங்களையும் என்னையும் முன் குறிக்கிறதுக்கு நீங்கள் அல்லது நான் என்ன தகுதி உள்ளவங்களாக இருக்கிறோம்? ஏதாவது யோசனை பண்ணி பாருங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் நல்லவனாக இருக்கலாம், என்னை விட பரிசுத்தவானாக இருக்கலாம், என்னை விட உண்மையாக இருக்கலாம், என்னை விட நீதிமானாக கூட இருக்கலாம், அல்லது உண்மையாகவே அவன் கடவுளை யாரோ ஒருத்தர் தேடி கொண்டு இருக்கலாம். நீங்களும் அப்படித்தான், நானும் அப்படித்தான். ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் முன் குறிச்சிருக்காருன்னு சொன்னால் உங்களுடைய கிரியை என்னுடைய கிரியைகளால் அல்ல, அது அவரோட சுத்த கிருபை. கரங்களை தட்டுங்களேன். அப்போ நம்மக்கிட்ட எந்த தகுதியும் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட தகுதியே இல்லையா? உன்கிட்ட எந்த நன்மையும் இல்லையா? உங்கள்கிட்ட எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லையா? உன்னால் மற்றவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையா? நீ தான் எனக்கு வேணும், நீ தான் என்னுடைய செல்லம். ஆமென். சொல்லுங்க, யூ ஆர் மை செல்லம். யாரையோ போய் சொல்லினுக்கிறோம். சரி, மோஷரியா மாஷரி என்ன வேணா சொல்லிக்கோங்க. பைபிளை விட சொல்லுது பிரியமானவன் பியனமே இல்லையா? ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பாருங்க. சரி, இப்போ அந்த யோபு வாழ்ந்த அந்த நகரத்தில் தேசத்தில் இருந்த எல்லாரையும் தேவன் விட்டுட்டாருன்னு சொல்லலை. எல்லாரை பற்றியும் சொல்லாமல் யோபு குடும்பத்தை மாத்திரம் விசேஷமாய் வேலி போட்டார். காரணம் தெரியுங்களா? உங்களுக்கு யாருன்னா காரணம் தெரியுமா? ஏன் நான் சொன்ன கர்த்தருக்கு பயந்து நடந்தான்னு சொன்னேன், நல்லது. வேற எதுக்காக வேலி போட்டார்? ஏன்னு சொன்னால் யோபு பட்டா போட்டு வச்சிருக்கிற அந்த நிலத்தை வேற ஒருத்தன் பட்டா போட சுற்றின்னு இருக்கிறான். புரியுதுங்களா? நீங்கள் பாண்டிச்சேரியில் கஷ்டப்பட்டு கஞ்சியும் தண்ணியும் குடிச்சு ஒரு பிளாட்டை வாங்கி வச்சிங்கன்னா அந்த பிளாட்டுக்கு வேற ஒருத்தவன் சொந்தம் கொண்டாடுறதுக்காக ஓடின்னு இருக்கிறான். இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டுட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எவ்வளோங்க அந்த பிளாட்டு? என்ன ஒரு 60 லட்ச ரூபா இருக்குங்க. யாரோ ஒரு ஏழை ஒருத்தர் அதில் வந்து குடிசை போட்டுங்கிறாராம். இருட்டுன்னு விட்டுருவீங்களா? விட மாட்டேங்க. அடுத்த ஃப்ளைட் டிக்கெட்டு எப்போ? உடனே கிளம்பு. போய் நான்
அந்த பிளாட் எனக்கு சொந்தமா, அதான் ஆண்டவர் செய்கிறார். யோபு மேலே பிசாசு கண்ணை வச்சுட்டான். என்ன வச்சுட்டான்? அந்த பிளாட்டை பிடிக்க போகிறான். இப்போ அவன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி யார் பிடிக்கணும்? ஆண்டவர் பிடிக்கணும். ஏன்? அவனுக்குள்ளார கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது. கரங்களை தட்டுங்களேன். அப்போ உங்கள் மேலே யாரை கண்ணு வச்சிருக்கிறாங்களா? உங்களை வளர்ச்சி மேலே யாரும் கண்ணு வச்சுக்கிறாங்களா? உங்களை சொத்தை யாரும் அபகரிக்க போகிறாங்களா? உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாரோ திருட போகிறாங்களா? உங்களுடைய நன்மைகளை யாரோ திருட போகிறாங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு கோல்டன் சான்ஸ். ஏன்னா உங்கள் வீட்டை சுற்றிலும் தேவன் வேலையை போட போகிறார். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். ஏன்னா ஆபத்து காலத்தில் ஆமென் அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருங்களாம்? அவர் ஓடி வந்து நம்ம விடுவிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். சரி, இப்போ அவர் வந்து முன் குறிச்சிட்டார். இப்போ முன் குறித்த அந்த குடும்பத்தை அவர் எப்படி பார்க்கிறார்? எடுத்து வாசிங்க. ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், படிங்க. மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதுதான் வந்து இப்போ வந்து எப்ரோன் குடும்பம். இதான் எப்ரோன். இப்போ தேவன் வந்து எப்ரோனை பார்க்கணும்னு சொன்னால் இப்படி கையை தூக்கி பார்த்தா எப்ரோன் தெரிவார். கீழே குனிஞ்சு பைபிளில் பார்த்துன்னுக்கிறாரு. ஓகே, இப்போ எப்ரோன் தெரிஞ்சவொடனே அவருக்கு உடனே எப்ரோனை சுற்றி போட்டிருக்கிற வேலி தெரியும். அந்த வேலி மேலே கண்ணை வச்சுனே இருக்கிறாரு. பாம்பு வருதா? திருட ஏறி வரானா? யாராவது வராங்களா? ஜெபிக்கிறதுக்கு தடையாக யாராவது எகிரி வராங்களா மதிலுக்குள்ளார? அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதிலையே தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறாராம். அந்த மதில் எப்பொழுதும் அவர் கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறாராம். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? யோசனை பண்ணுங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா அதில் 4-5 காரியம் தியானிக்க போகிறோம். எனக்கு ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த வேலி போடுதுன்னா அதுக்கு ஒரு 4 காரியம் 5 காரியம் இருக்குது. ஒரே ஒரு காரியம் மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு குழந்தைய பெற்று எடுத்துருக்கிறீங்க. ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பெற்று எடுத்துட்டு அந்த குழந்தை தூங்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டில் மேலே படுக்க வச்சுட்டு சமையல் கட்டில் வேலை செஞ்சுன்னு இருக்கிறீங்க. உங்களுக்கு பிரியாணி வாசனை அடிக்கிறத விட குழந்தையினுடைய சத்தம் கேட்குறது உங்களுக்கு ஈஸியாக எப்படி இருக்குங்க? அப்போ அடிக்கடி அம்மா என்ன பண்ணுவாங்க? போய் அந்த குழந்தைய எட்டிட்டு பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? கட்டில்கிட்ட வந்துருச்சா, ஓரமாக வந்துருச்சா, தவறி கீழே ஊந்துற போதா, அல்லது தூங்கி எழுந்துச்சிட்டு கீழே ஊந்துற போதா, சமைச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் குழந்தை ஞாபகமாகவே இருந்துன்னு இருக்கும். அப்போ அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக தன்னுடைய குழந்தை இருக்குது. அது குழந்தையுடைய ஞாபகம் இருக்குது, அதனுடைய சிந்தனை இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளை வாழ்வை பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறோம். ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம இங்கே என்னமோ மற்ற வேலைகளை செய்கிற மாதிரி தான் இருந்தாலும் நம்மளுடைய சிந்தனைகள் ஃபுல்லாக என்ன பண்ணோம்? இப்போ இந்த டைம், இப்போ இவங்க அங்கே இருப்பாங்க, இப்போ அங்கே போயிடுப்பாங்க, அங்கே இங்கே போயிடுவாங்க, அங்கே செய்வாங்க, இத்தனை மணிக்கு முடிப்பாங்க, இதை செய்வாங்க, அங்கேருந்து இப்போ வருவாங்க, பிள்ளைகள் வந்தோன்னா அவங்க சாப்பிட்ணும், சாப்பிட்றதுக்கு தேவையான சாப்பாடு ரெடியாக வைக்கணும். இதெல்லாம் என்னதுங்க? அந்த பிள்ளைகளை குறித்து அவர்களுடைய சிந்தனைகள் மேலே, அவங்களுடைய ஆசைகள் மேலே, விருப்பங்கள் மேலே உங்களுடைய கண்களை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அப்போ தேவன் சொல்கிறாரு இந்த வசனத்தில், என் உள்ளங்கையில் நான் உன்னை அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு டிராயிங் போட்டு அந்த டிராயிங்குள்ளே நான் உன்னை வச்சுருக்கிறேன். இப்போது கல்யாணம் ஆனவங்க மனைவி ஃபோட்டோ எடுத்து அடிக்கடி பார்த்துக்கிற மாரி, ஆமாம், செல்ஃபோனில் வச்சுக்கிற மாதிரி, அதில் வர அந்த ப்ரொஃபைலெல்லாம் வச்சுருவாங்க இல்லைங்களா? அது யாரை வச்சுக்கிறீங்க? அப்போ அவங்க மனைவியை பார்க்கணுன்னா மனைவியை பார்த்துட்டு வந்துடுவாங்களா? போய் பார்க்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? அடுத்துக்கு பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஒரு 2 வருஷம் தான். அப்புறம் யார் ஃபோட்டோ இருக்கும்? மனைவி அப்படி போயிடுவாங்க, குழந்தை வந்துடுவாங்க. குழந்தைங்க ஒரு காலம் கழிச்ச உடனே குழந்தைங்க ஃபோட்டோ இருக்காது, அங்கே யார் ஃபோட்டோங்க வரும்? நமக்கு அப்படித்தான் சிந்தனை. ஆனால் ஆண்டவருக்கு குழந்தை பேர புள்ள மனைவி புள்ளலாம் கிடையாது. நீங்கள் பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் உங்கள் ஃபோட்டோ தான் இருக்கும். ஆமாம், கரங்களை தட்டுங்களேன். மனுஷால் தான் வெளி தோற்றத்தை பார்த்து வயசாகி போச்சு, இனிமேல் இவங்க ஆயா நமக்கு தேவையில்லைன்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவருக்கு அப்படிலாம் கிடையாது. பாருங்க, அவருக்கு கைகளில் வரைஞ்சி வச்சிருக்கிறாராம். ஆமேன். இன்னைக்கு எதையோ பச்சை குத்தி வச்சுருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு பச்சை குத்தி வச்சுக்கிறார். ஆண்டவர் ஒரு தத்துவாஷ் போட்டு வச்சுக்கிறார் அவருடைய உள்ளங்கையில். ஆமேன். உள்ளங்கையில் போட்டு வச்சுக்கிறாரு. அது ஒரு சீக்கிரத்தில் மறையாது. ஆமேன். அப்போ தேவன் அதை எடுத்து பார்த்துக்கிறாரு. உங்களை பார்க்கும்போது உங்களை பார்த்த அடுத்த நிமிஷம் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற அந்த மதில். ஆமீன். அப்போ அந்த மதிலை குறித்து தேவன் ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். ஏன் தெரியுங்களா? அந்த மதில் தான் பிசாசனுடைய கண்களுக்கு தெரியணும். என்னன்னா, இந்த மதிலுக்கு உள்ளார இருக்கிற, இந்த வேலிக்கு உள்ளார இருக்கிற இந்த குடும்பம் தேவனால முன்குறிக்கப்பட்ட ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை நான் தொடக்கூடாது. ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க ஏதோ ஒரு ஓட்டை போட்டு அவன் உள்ளே கொண்டு வரதுக்கு முடியும். அப்படி வந்தவன் தான் யோபுனுடைய வாழ்க்கையை எப்படிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு 3 வாரம் தியானிச்சோம்.
இல்லைங்களா? இப்போ அவன் ஓட்டையே நீங்கள் போடலன்னு சொன்னால் பிசாசு வந்த உடனே உங்கள் குடும்பத்தை என் குடும்பத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுவான்? ஓடி போயிடுவான். அப்போ தேவன் அந்த குடும்பத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த குடும்பத்தின் மேலே கண்களை வைத்து இருக்கிறார். தன்னுடைய கண்களை வைத்து உங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஏன் தெரியுங்களா? அவருக்கு தெரியாம, அவருடைய அறிவுக்கு தெரியாம உங்களை ஒருவரும் தொட முடியாது, உங்களுக்கு விரோதமா எழும்ப முடியாது. அவருக்கு தெரியாம உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க வந்துட முடியாது. அவருக்கு தெரியாம உங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை ஒருத்தவங்க அபகரிக்க முடியாது. அந்த வீட்டை சொந்தம் கொண்டாட யாருக்குமே அதிகாரம் கிடையாது. காரணம், நீங்க தேவனால முன்குறிக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி. வீட்டுக்கு ஓனரா நீங்க இருக்கலாம், ஆனா பத்திரம் அவர் கையில இருக்குது. ஆமென். நீங்க தான் வீட்டுக்கு ஓனரா எஜமானா இருக்கலாம், ஆனா அந்த பத்திரம் தேவனுடைய கையில் இருக்குது. நீங்க நினைச்சா கூட அந்த வீட்டை என்ன பண்ண முடியாதுங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. காரணம், பத்திரம் வச்சுருக்கிற எஜமா அவர் தான். அவர்கிட்ட தான் நீங்க வாங்க முடியும். ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம். இப்ப ஏன் அப்படி ஒரு குடும்பத்தை முன் குறிக்கணும்? தேவனுக்கு வேற வேலை வெட்டி கிடையாதுங்களா? ஏன் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை முன் குறிக்கணும்? எனக்காக என்று சொல்லி ஏன் முன் குறிக்கணும்? எடுத்து வாசிங்க 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். கரங்களை தட்டிடுங்க, கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. தேவன் முதல்ல ஒரு குடும்பத்தை முன்குறிக்கிறாருன்னு சொன்னா ஏதோ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுத்து பாதுகாத்து நல்லா சொகுசா வாழ்ந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை கார்டன் உள்ள போய் நல்ல பிரியாணி சாப்பிட்டு வரணும், அதுக்காக கிடையாது. அல்லது நல்லா 4 வேலை 5 வேலை செஞ்சு நல்லா சம்பாரிச்சு வாங்குற சம்பளத்தில் புத்தல் பயில போட்டு காணா போகிறதுக்காக கிடையாது. தேவன் ஒரு குடும்பத்தை முன்குறிக்கிறாருன்னு சொன்னா வசனம் சொல்லுது, அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்காக முன்குறித்திருக்கிறார். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒரு சாயல் இருக்குதுங்க. என்ன சாயல் தெரியுங்களா? பாவ சாயல். நீங்களும் நானும் பாவத்தில் இருந்திருக்கிறோம், பாவமா உற்பத்தி ஆகியிருக்கிறோம், பாவமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப தேவன் உங்களையும் என்னையும் முன்குறித்துட்டு பாவங்களை எல்லாம் எடுத்து போட்டு உங்களையும் என்னையும் குமாரனுடைய சாயலுக்கு அவர் ஒப்பாக மாற்றும்படிக்காக உங்களையும் என்னையும் அவர் முன்குறித்து இருக்கிறார். குமாரனுடைய அந்த சாயலில் அநேக காரியங்கள் இருக்கு. குமாரனுடைய சாயல்ல அநேக காரியங்கள் இருக்கு. அதுல ஒரு சாயல் என்ன தெரியுங்களா? தேவனை போல நாம இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாருங்க? தேவனை போலவே இருக்கிறார். அவர்தான் தேவன், அவர்தான் தேவன், அவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் என்னன்னு சொன்னா பிதாவாகிய தேவனுடைய மகிமையினுடைய மொத்த ரூபமா உங்களையும் என்னையும் மாற்றும்படிக்காக கர்த்தராகிய தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு பிசாசு பார்க்கும்போது பாவம் இருந்தா தானே அவனுக்கு சொந்தமான பொருள் உங்ககிட்ட இருக்குது. உங்ககிட்ட பாவம் இருந்தா அது யாருக்கு சொந்தம்? ஆமா. அப்ப உங்ககிட்ட பாவம் இல்ல. இப்ப நீங்க குமாரனுடைய சாயலுக்கு வந்துட்டீங்க. இப்ப உங்களுக்குள்ள என்ன இருக்குதுங்க? மகிமை இருக்கு, உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்கு, உங்களுக்குள்ள தேவத்துவம் இருக்கிறது, உங்களுக்குள்ள நன்மை இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அதிகாரம் இருக்கிறது. இப்ப பிசாசு உங்களை தொட முடியாது. காரணம், உங்களை அவர் முன்குறித்து வேலையை போட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யாருமே தன்னை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்ற முடியாது. அதை பிதாவாகிய தேவன் விரும்பி செய்கிறார். பாத்தீங்களா? ஆமென். அதை விரும்பி அவர் செய்கிறார். அப்ப அவர் விரும்பி செய்கிறாருன்னு சொன்னா நீங்க நான் என்ன பண்ணணும்? அதுக்கு நம்மள விரும்பி ஒப்பு கொடுக்கணும். ஆமென். ஏனோ தானோ தேவனத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ள மாத்திரம் வந்துட்டு போனா குமாரனுடைய சாயல் இருக்காது. ஆனா உங்களை முழுமையா நீங்க அர்ப்பணிக்கும் போது நீங்க தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அப்ப ஒவ்வொரு நாளும் பாவ சாயலிலிருந்து நம்மை விடுவித்து குமாரனுடைய சாயலுக்கு நேராக நம்மை மாற்றுவதற்கு நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அதற்காக தாங்க அக்கினி வேலி. ஆமென். அந்த அக்கினி வேலியை போட்டு அவர் காத்து கொண்டு வருகிறார். அந்த குமாரனுடைய சாயல் பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். அது என்ன சாயல்? எடுத்து வாசிங்க டக்குன்னு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. அவனை தேவ சாயலாக. அல்லேலூயா. தேவனை இப்ப நீங்களாம் யாருங்க? தேவ சாயல். தேவ சாயல்னு சொல்லலாம், அல்லது நீங்க தேவ சாயல் அல்ல நீங்களாம் நானும். ஆமா. உங்களை பார்த்தா பிதாவை பார்க்கணும்.
பார்ப்பாங்களா? ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, தேவ சாயலில் உங்களை என்னை பிதாவாகிய தேவன் அவர் மாற்றி வைத்திருக்கிறார். அப்ப ஏவாள் மூலமாக இந்த பூமிக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பாவம் வந்தது, பாவ சாயல் வந்தது. இப்போ இழந்து போன அந்த ஜீவ ஆத்மாவை, இழந்து போன தேவ சாயலை பெற்றுக்கொள்வதற்காக பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு? இந்த உலகத்துல தன்னுடைய பரிசுத்த கண்களை வைத்து தேடி கொண்டிருக்கிறாரு. தன்னை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறாரு. நேத்து கோர்பை மற்ற ஒருத்தர் கிடைச்சிட்டாரு. கரங்களை தட்டுங்க. தன்னை உண்டென்று தேடுகிறவன் யாராவது உண்டா என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கும் போது நேத்து ஒரு ஆள் கிடைச்சிட்டாருங்க. இப்ப தேவன் என்ன பண்ணுவாரு? விட்டுருவாரா? அவரு விட மாட்டாரு. அவரு உடனே என்ன பண்ணிட்டாரு? போனாரு, வேலையை போட்டாரு, மகிமையை உட்காந்தாரு, தூக்கின்னு வந்துட்டாரு. ஆமென். இப்போ தூக்கிட்டு வந்து வச்சுட்டு அவருக்குள்ள இருக்கிற பாவ சாயல்கள், அவருக்குள்ள இருக்கிற கண்ணீரின் சாயல்களை, குழப்பத்தின் சாயல்களை, வேதனையின் சாயல்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருவி 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 இப்போ பிதாவாகிய தேவனுடைய சாயலுக்கும் தேவ சாயலுக்கு அவர்களை மாற்றுவதற்காக. அல்லேலூயா. ஏன் அப்படி செய்யறார்? எபேசியர் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். ஆமா, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி. முதல்ல உங்களையும் என்னையும் நம்ம வாழ்கிற வீட்டையும் தேவன் வேலி அடித்து முன்குறிக்கிறார். தெரியுங்களா? அது முதல்ல அவருடைய சித்தம். கரங்களை தட்டுங்க. அவருடைய சித்தங்க. உங்க வீட்டை சுத்திலும் வேலி அடைக்கிறது அவருடைய சித்தம். எந்த மனுஷனுடைய சித்தம் கிடையாது, எந்த மனுஷனுடைய சித்தம் கிடையாது. அது பிதாவாகிய தேவனுடைய சித்தம். உங்களையும் என்னையும் முன்குறித்து வேலி அடைக்கணும். சரி, அந்த சித்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ புறஜாதியா இருக்கிற, நீ யாருக்கோ பிள்ளையா இருக்கிற, நான் வேலையை போட்டு உன்னை நான் முன்குறிச்சுன்னு சொன்னா, இன்னையிலிருந்து நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். கரங்களை தட்டுங்களேன். நீங்க தேவனுடைய மகனாக, தேவனுடைய மகளாக இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுடைய ஆசீர்வாதத்தில், உங்களுடைய நன்மைகளில், நீங்க எதிர்பார்த்திருக்கிற தேவைகளில் ஏதாவது ஒரு குறைவு வருமா? அல்லது குறைவு இருந்தா அதை தேவன் விட்டுடுவாரா? விட மாட்டாரு. ஒரு எம்எல்ஏ ஒரு மகனே அந்த எம்எல்ஏவை விட அதிகமா சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், பணத்துல, பதவியில, எல்லாவற்றிலும். அப்ப நீங்க உலகத்துக்கே பெரிய எஜமானனா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைவு இருக்குமா? உறுதியா சொல்லுங்க. இல்லைன்னு சொல்லி கரங்களை தட்டுங்களேன். அப்ப அவர் முன்குறித்திருக்க அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றி தன்னுடைய பிள்ளைகளாக அவர் முன்குறிக்கும்படிக்காக வேலியை போட்டு வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா ஒரு வசந்த வாசிப்போம். நம்மளை அவர் அந்த புத்திர சுவிகார பாக்கியத்தினால நிரப்புகிறதற்கான ஒரு காரணத்தை இங்க சொல்றாரு பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் அல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு ஆமென். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கொஞ்சம் சொல்லுங்களேன் உற்சாகமாய். அவர் உங்களையும் என்னையும் முன் குறிச்சது நேத்தோ இன்னைக்கோ முந்தானாலோ கிடையாது. வசனம் சொல்லுது, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களை என்னையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார தெரிந்து கொண்டாராம். அல்லேலூயா. அப்ப உலகங்கள் உருவாவதற்கு முன்பாக நீங்க எல்லாரும், நான் எல்லாரும் உருவாகி இருக்கிறேன். எங்க? கிறிஸ்துவுக்குள்ளாக. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக கர்ப்பம் தரிக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய வித்துக்களாக இருக்கும்படிக்காக உலக தோற்றத்திற்கு முன்பாக பிதாவாகிய தேவன் உங்களை என்னையும் அவர் முன்குறித்தாரு. காலம் நிறைவேறின போது நீங்க வாழ வேண்டிய எல்லைகளை முன்குறித்து உங்களை கொண்டு வந்து அங்க அவர் குடியேற்ற பண்ணினாரு. இன்றைக்கு நீங்கள் சமீபமா இருந்தபடினால தன்னுடைய சபையில கொண்டு வந்தவர் உங்களை சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்புல, பரிசுத்தத்துல நீங்களும் நானும் குற்றமற்றவர்களாக இருக்கணும். யார் உங்களை என்னை குற்றப்பட்டது? யாருங்க பண்ணுது? ஆமா, சில நேரங்களில் பிசாசு மாதிரி குடும்ப உறுப்பினர்களை வந்து என்ன பண்றாங்க? ஏன்னா பிசாசு நேரம் நான் சொல்லுவோம் அடிக்கடி, 2 பல்லையை நீட்டிக்கின்னு, என்ன வெள்ளை சட்டை என்னது, என்ன கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கின்னு, முடியெல்லாம் விரிச்சு போட்டுன்னு வந்து பேசுகிறா, நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். ஆனால் அவன் அழகான குடும்பத்தில் அம்மாவா, அப்பாவா, மாமானா, மச்சானா, பெரியப்பா, சித்தப்பா, தம்பி, தங்கச்சி, கூட வேலை செய்கிற ஃபம்மி, அம்மி, இப்படி தான் வந்து நின்று பேசி குற்றப்படுத்துகிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை இல்லை, இந்த குடும்பத்தை நான் வேலி அடைத்து வச்சிருக்கிறேன், இவர்களை முன்குறித்து வைத்திருக்கிறேன். இப்போ இவர்களுக்குள்ள அன்பு இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, இவர்களை ஒருவரும் குற்றப்படுத்த முடியாது. காரணம் இவர்கள் எனக்கு.
அல்லேலூயா. இவர்கள் எனக்கு வேண்டப்பட்டவர்கள். எழுந்து நில்லுங்களேன், சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு சொந்தமானவன். சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு சொந்தமானவன், இயேசுவினால முன்குறிக்கப்பட்டவன். என் குடும்பம் இயேசுனுடைய வேலையால போடப்பட்டு இருக்கிறது. என் குடும்பத்தில் இருக்கிற மனைவி, என்னுடைய கணவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவே வேலியாக இருந்து, இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எங்களை காத்து கொண்டு வருகிறார். அப்படியே உங்களை கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்களேன். என் குடும்பம் அக்கினி வேலி போடப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவே அக்கினி மதிலாக இருந்து என்னை காத்து கொண்டு வருகிறார். துஷ்டன் எனக்குள்ள வர முடியாது, சத்துரு எனக்குள்ள வர முடியாது, சாத்தானுடைய கிரியைகள் எனக்குள்ள வர முடியாது, அந்தகார வல்லமைகள் என்னை மேற்கொள்ள முடியாது, அநியாயங்கள் என்னை மேற்கொள்ள முடியாது, தடைகள் என்னை மேற்கொள்ள முடியாது, நஷ்டங்கள் என்னை மேற்கொள்ள முடியாது, தோல்விகள் என்னை மேற்கொள்ள முடியாது. காரணம், இயேசுவினால நான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். என் வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாக கர்த்தரே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாடலை பாடி உங்களுடைய வார்த்தையை விசுவாசத்தினால் அறிக்கை செய்ய போறீங்க. உங்க வீட்டை சுற்றி, என் வீட்டை சுற்றி இயேசு கிறிஸ்து அவர் வேலையை போட்டு வைத்திருக்கிறார். ஆகவே வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. கரங்களை உற்சாகமாக தட்டி என் வீட்டை சுற்றிலும் வேலியிட்டு காத்துக்கொள்ள உற்சாகமாய். கர்த்தாவே, என் வீட்டை சுற்றிலும் வேலியிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே. என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் ரத்தம், என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே, இந்த தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. என் வீட்டை சுற்றிலும் வேலியிட்டு காத்துக்கொள்ள எல்லாருமாய் கரைகளை தட்டி உற்சாகமாய். என் வீட்டை சுற்றிலும் வேலியிட்டு காத்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே. வாதை எந்தன் கூடாரத்தை அணுகக்கூடாது, என் பாதையிலே துன்பங்கள் வரக்கூடாது. வாதை எந்தன் கூடாரத்தை அணுகக்கூடாது, என் பாதையிலே துன்பங்கள் வரக்கூடாது. பாதம் கல்லில் இடராமல் தாங்கும் உந்தன் கரங்களால், பாதம் கல்லில் இடராமல் தாங்கும் உந்தன் கரங்களால் தாங்கி என்னை சுமக்க வேண்டுமே, நித்தம் தாங்கி என்னை சுமக்க வேண்டுமே. கரங்களை தட்டி என் வீட்டை சுற்றிலும் ஆமென். வேலியிட்டு காத்துக்கொள்ள பாடும் பொழுதே உங்களுடைய வீட்டை சுற்றிலும் வேலி இறங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆவிக்குரிய கண்களால அந்த வேலையை நாம் பார்க்க போகிறோம். வீட்டு முற்றத்தில், என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் ரத்தம், என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே, இந்த தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. என் வீட்டை சுற்றிலும் விசுவாசத்தோடு வேலியிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே. என் வீட்டை சுற்றிலும் வேலியிட்டு காத்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே. கண்ணீரின் பள்ளத்தை கடந்தது போதும், மென்மையான பாதையில் நடக்க. அறிக்கை செய்யுங்களேன். கண்ணீரின் பள்ளத்தை கடந்தது போதும், மென்மையான பாதையில் நடக்க வேண்டும். சொல்லுங்க. பட்ட கஷ்டம் போதும், நிந்தனைகள் போதும், பட்ட கஷ்டம் போதும் ஆண்டவரே, நிந்தனைகள் போதும். ஓ தேவா, என்னை நடத்த வேண்டுமே இயேசுவே, தேவா என்னை நடத்த வேண்டும். நீங்கள் சொல்லுங்க. பட்ட கஷ்டம், பட்ட கஷ்டம் போதும், நிந்தனைகள் போதும். சொல்லுங்க. பட்ட கஷ்டம் போதும், நிந்தனைகள் போதும். அப்பா தேவா என்னை நடத்த வேண்டும் உம்முடைய நித்திய பாதையில. தேவா என்னை நடத்த வேண்டுமே. ஆமென். என் வீட்டை சுற்றிலும் வேலியிட்டு காத்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே, என் வீட்டை சுற்றிலும் வேலியிட்டு காத்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே. என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் ரத்தம், என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே, இந்த தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. ரத்தம் 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 ரத்தம், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் பாதுகாக்கிற ஒரு மதிலாக, ஒரு அக்கினியாக ஓ இறங்கி கொண்டிருக்கிற. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி சொல்லுங்க. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி உற்சாகமாய் சொல்லுங்க. உற்சாகமாய் உற்சாகமாய் அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஒரு விசேஷித்தமான அக்கினி, ஒரு பரலோகத்தினுடைய அக்கினி, ஓ சாத்தானுடைய கண்களுக்கு தெரியாத ஒரு அக்கினி, தேவ ஆவியானவரால் போடப்படுகிற ஒரு அக்கினி. எருசலேம்
என்கின்ற ரெகோபோத் புதுவாழ்வு சபைக்குள்ள வந்த உங்கள் ஒவ்வொருவர் மேலையும் நம்முடைய அபிஷேகத்தினுடைய அக்கினியை வைத்து உங்கள் குடும்பத்தை அவர் பாதுகாத்துக் கொள்ளுகிறார். உங்கள் குடும்பத்தின் நடுவில் மகிமையாய் வெள்ளங்கி தரித்தவராக இயேசு கிறிஸ்துவே வந்து அமர்ந்திருக்கிறார். அவரை மீறி அவருடைய ஞானத்திற்கு எட்டாமல் அவருடைய அறிவுக்கு புறப்படாமல் ஒருவரும் உங்களை தொட முடியாது. நீர் அக்கினி மதிலாய் இருந்து நீரே மகிமையாய் எங்கள் ஒவ்வொருவரையும் வைத்து நடத்துகிறோம். மகா பெரிய கிருபைக்காக நன்றி அப்பா.